அடுத்தது ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்கள் சூரிய சக்தியை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு போயிட்டு செடியை வளரும். இந்த கார்பன் டை செய்து நம்ம விட்ட கார்பன் டை ஆக்சைடு செடிக்கு போய் சேரும். பகல்ல வந்துட்டு அது கார்பன் எடுக்கும். பகல்ல நைட்ல கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சைடு கொடுக்கும். அது நைட்ல ஆக்சிஜன் கொடுக்கும். மரங்கள் வச்சிருக்கமான ஆக்சிஜன் எப்படி வருது அப்படிங்கறது சார் சொல்றாரு. அடுத்தது எலும்பு ஆரோக்கியத்திற்கு விட்டமின் டி நமக்கு தேவை. நோய் எதிர்ப்பு சக்திக்கு விட்டமின் டி நமக்கு தேவை. தூக்கத்தை கரெக்ட் பண்ணி கொடுக்குது. ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. நல்ல மனநிலையை தருகிறது. எல்லாமே இதெல்லாம் இருக்கிறது சூரிய ஒளி எல்லாத்தையும் செயல்படுத்துதுங்கிறாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க அம்மா போயிட்டு காலையில் சொல்லுங்க சொல்லுவாங்க. இப்ப யாரும் சொல்றது சரி, இப்போ நாங்க கேட்கிறோம் சூரிய ஒளி ஏன் நம்ம சொல்ல மாட்டாங்க. கூடுதல் சொல்றது கேட்காது. ஆமா சார். கேட்காது. எந்திரிக்குது 10 மணிக்கு மேல எந்திரிக்குது 10. அந்த காலத்துல எழுப்பிடுறாங்க போய் நிற்போம் சொல்லி நிற்போம் 7 மணி நிற்போம் 5 சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா அப்பலாம் இப்போ யார் சொல்லி கொடுக்குறா? பாருங்க, இயற்கையாவே இந்த 4 டிசீஸும் வெறும் சூரிய ஒளியை சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சிலருக்கு சூரிய ஒளி பிடிக்காது. கண்ணு கூசம் சார். இதை யார் பண்ணா? சூரிய குஞ்சிகள் உட்காந்துருக்கீங்களா? பயம் அப்படி கருமை இல்லாம பயம் அப்படியே சரிங்களா? உடம்புல சூரிய ஒளி படணும் அப்படிங்கிறார் சார். சூரிய ஒளி பட்டா நான் கருப்பாயிட்டு நினைக்காதீங்க அப்படிங்கிறார். சிலர் சூரிய ஒளி சிலர் விரும்புகிறாங்க. நம்ம மேல வெளியே படணும் அப்படின்னு. இந்துக்கள் சூரியனிடமிருந்து பிரார்த்தனை செய்து சூரிய பிராணனை பெறுகிறார்கள். காலகட்டத்தில் போன தண்ணியை போட்டு குடிச்சுக்கிட்டு நம்ம பாடி எல்லாம் செய்வாங்க. பிராமணம் செய்வாங்க. அவங்க சில மதம் சொல்லுவாங்க. நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். கேட்கறது அதுக்காக வரும். கேட்டாலே வரும். எல்லாமே நம்ம இறைவனை குழந்தைங்க நம்ம எல்லாமே கேட்கணும். சிம்பிளா கேட்டாலே சரி எல்லாரும் சக்கரங்கள் சூரிய பிராணனின் வண்ணங்களை பெறுகிறது. எல்லாமே சூரியன் எல்லாமே என்டர் பண்ணிட்டு ஃபுல்லா போகும். அதாவது சூரிய பிராணம் இங்க கனெக்ட் ஆயிட்டு இந்த 7 சக்கரங்களுக்கு சக்தி போகுது. யாக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார். சரி பாருங்க. இங்க தான் ஸ்கிரீன் சக்கரம். இதை என்டர் பண்ணும். இதா அப்புறம் பண்ணுங்க. ஒன்ஸ் ரெட் ஆரஞ்சு yellow green blue indigo violet. இது யாரால மாத்த முடியாது மேடம். எல்லாமே கிடைக்குது. இங்க சூரிய ஒளி பட்டு இங்க பிரதிபலிக்க 7 சக்கராக்க அப்படிங்கறாங்க. அதே மாதிரி இந்த ஓன் எடுத்து கொடுக்கும். என்ன சார்? சரி கை பிடிங்க. கூட்டுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல ஃபாலோ பண்றாங்க. நல்லா சொல்றாங்க. அதெல்லாம் யாரு? ரொம்ப சொல்றாங்க. முடியாது. அவுட். அவுட். கரெக்ட்டா. அது சொல்லுங்க பாப்போம். வா
எங்க கை எந்த கை எங்க படுதோ அங்கதான் ஸ்கிரீன் சக்கரம். நம்ம இடது கையை வலது கை தோள்பட்டை மேல வைக்கிறோம். இந்த முட்டி எங்க டச் ஆகுதோ அதுதான் ஸ்கிரீன் சக்கரம் ஒவ்வொருத்தருக்கும். வார்டு வச்சுட்டு போயிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இந்த வாய் அடி போயிட்டு மேல அவங்க பிராணம் கொடுக்குது. திருப்புங்க, தூக்குற பேக் தூக்குங்க. இப்போ பிராணசக்தி போனோம்னா அந்த பொருள் என்ன பண்ணாரு பாருங்க சார். என்ன பண்ண கேட்க சார்? என்ன பண்ண? ஹலோ, நம்ம ஜம்ப் பண்ண தெரியுமாங்க? மேடம் சார், உடம்புல எந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. இந்த வால்ல இருந்து ஒரு பிராணசக்தி போறதுக்கு தான் இந்த டெமோ. அந்த பிராண ஸ்பீடுக்கு வந்து இந்த சக்கரால இந்த வால்ல இருந்து கீழே கொடுத்த உடனே எனர்ஜி உள்ள போன உடனே பல மடங்கு சக்தி உள்ளவர்களாக நம்ம மாறிட்டாங்க பிராணசக்தி போனதுனால. அதுக்கப்புறம் அதே கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணி காட்டாரு. ஒன்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறான். அப்ப நடுவில் நடந்த விஷயம் என்ன பண்ணீங்கன்னா வால்ல இருந்து பிராணசக்தி போயிருக்கு. சக்தி ஃபுல்லா போயிட்டு ஸ்ட்ரென்த் கொடுத்து போகலாம். அவ்வளவுதான். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் மேடம், அதே மாதிரி மேடம் எல்லாத்துக்கும் வரும். ஆனா சக்கரம் பிளாக் பண்ணாக்கா எனக்கு அதை போகாது. அதாவது இந்த சக்கரங்களை சுத்திட்டே இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதோ பிளாக் இருந்துச்சுன்னா வராது. வீட்டாயிரும். வீட்டாகும்போது அந்த இடத்துல மோகத்துக்கு வந்து பிராணம் போகாது, சீக்கு வராது. இந்த சக்கரங்கள் கரெக்டா சுத்தலைனாக்கா உங்களுக்கு வந்து அந்த இடம் பிளாக் ஆயிடுச்சுனாக்கோ அதை சார்ந்திருக்கக்கூடிய உறுப்புகள் இது வந்து சோலார் பிளெக்ஸிஸ். இது வந்து வேலை செய்யணும்னு சொல்றாரு. இது வந்து லிவர், ஸ்டமக், பேன்க்ரியாஸ், யூரினல் இதெல்லாம் அது பார்க்கணும். பார்க்கணும்னா பிரச்சனை வராது. அதனால அவங்க ஹீல் பண்ணும்போது எல்லாம் க்ளீன் பண்ண பிறகு பிராணம் போயிட்டு உங்க உடம்பு நல்லா ஆகும். ஓகே, சூரியனின் விளைவுதான் மனித சக்கரங்களுக்குள்ள நிறங்கள். இப்போ இந்த சக்கரம் இருக்கு. இது வந்து செக் சக்கரம், இது வந்து நாம சக்கரம், இது வந்து சோலார் பிளக்ஸ், இது வந்து ஹார்ட் சக்கரம், இது வந்து த்ரோட் சக்கரம், அது வந்து ஆக்னா, அது வந்து கிரவுன் சக்கரம். அவ்வளவுதான். சரிங்களா? இது யாரா மேடம்? இப்போ பாருங்க, லைட் வருது. இது ஸ்கூல்ல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்க. மொத்தமா லைட் பிரிஞ்சு வரும். இது எவ்வளவு லைட் இருக்கு? அந்த முக்கோண மாதிரி இருக்க பாருங்க கண்ணாடியில. அதுல சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அப்படி பிரதிபலிச்சு 7 நிறம் காட்டு பாருங்க. மேடம், இங்க லைட் இருக்கு. இங்க அது வந்து அல்ட்ரா வயலட். ஆட்டா பாயல். இது வந்து இன்ஃப்ரா ரெட். அது தெரியாத கலர் இருக்கு. இந்த வெயிட் தான் வருது. இது சரி. இப்போ பாருங்க, இந்த நம்ம ஸ்பீட் சக்கராக்கு கீழே கொடுக்குறோம். இந்த சக்தி வந்த உடனே இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே மாதிரி 7 சக்கரங்களுக்கும் நமக்கு இந்த சக்தி பாயுதுன்னு சொல்றாரு சார். அவ்வளவுதான். ஓகே ஓகே गाइस. சார். சரி. சன்லைட். அடுத்தது Rainbow. சூரியன் 7 வகையான வண்ணங்களை வெளிப்படுத்துது. சூரியன்ல உண்மையிலே 7 சக்கரம் 7 கலர்ஸ் இருக்கா நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இந்த மாதிரி வானவில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா பாத்தீங்கன்னா 7 கலர் அதுல இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம இதுல பார்த்து பிரபஞ்சத்துல பார்த்துருக்கோம், வானத்துல பார்த்துருக்கோம். 7 கலர். இதுக்கும் இந்த சம்பந்தம் இல்லை. ஓ, ஆமா. சம்பந்தம் இது இல்லை. என்னன்னா இந்த ஒளிக்கு வானவில் வந்து இருக்கிறதுனால இது பக்கத்துல தான் எடுத்து வைக்கிறதால இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் எங்க மழை பெஞ்சிச்சோ, எங்க சூரியன் பெற்றோரோ உடனே வரும். எல்லாம் ஊருக்கு எல்லாம். நீங்க வாட்டர் ஃபால்ல போனா கூட வாட்டர் ஃபால்ல ஒரு லைட் வரும். வாட்டர் ஃபால் அந்த வாட்டர் டோட்டல் எல்லாமே சேர்த்து இது இயற்கை. சரிங்களா? மேடம், இது பாதி இன்னொரு பாதி கீழே போகுது. ஓ, இது மட்டும் வந்து இந்த பூமி கடையே போகுது நமக்கு ஏன் அது ஒரு ரிங் தான் இருக்காது. டபுள் ரேட் வரும் சில பேருக்கு. டபுள் மூணு பாருங்க, மூணு ரேட் வரும். அந்த கிளாவட்ஸ் இருக்கு பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி கலந்து வரும். மூணு சுத்தி கிளாவட்ஸ் மூணு சம்பந்தம் இல்லை. அந்த சுத்தி கிளாவட்ஸ் அந்த வாட்டர் வேப்பர் தண்ணி இதெல்லாம் இயற்கையாவே இருக்கு. ஆனா நமக்கு இதெல்லாம் தெரியல. அதை நமக்கு விளக்கி சொல்லிட்டு சார். அவ்வளவுதான். இதெல்லாம் அவசரம் மைண்ட் ஃபயர் அவசரம் பியூரிகாட் நம்ம நன்றி சொல்றாங்க சார்ட்டுக்கு. கேளுங்களா? சூரியன் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது. சூரியன் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப தூய்மையாக இருக்கிறது. இப்படி சொல்லும்போது நம்ம சூரியனை பிளஸ் பண்றோமா சார்? எஸ் மேடம். எஸ் நம்ம கேலண்டர்லாம் போடுறோம். கேலண்டர் போட்டு
இந்த கிளாஸ் வந்துருங்க. இந்த கிளாஸ் ஏன் வந்துருங்க? சார் நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சேன் சார். என்ன சொன்னாங்க? போங்க சார். நான் சிவா சார் பார்க்கணும்னு வந்திருக்கேன். நீங்க தான் சிவா சார். தெரிய சொல்றாங்க நீங்க. மைக் கொடு ஓ பாப்போம். ரொம்ப நேரம் பாத்தீங்க. ஒண்ணு சந்தேகம் இருக்கா இந்த என்ன எங்க பாத்தீங்க? இவர்தான் சிவா சார். இருக்கு சார். சரி என்ன எங்க பாத்தீங்க? யூடியூப்ல பாத்தீங்க. என்ன இவருக்கு என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? எது பார்க்க வந்திருக்கேன்? மைக் கொடுப்பா. இவரா? எல்லாருமே கையில அடக்க நான் யூஸ் பண்ணுறேம்மா. சரி ஓகே வெரி குட். இந்த போன எக்ஸ்பிளைன் பண்ணும். என்ன சொல்ல பண்றீங்க? இத ஒரு செக் பண்ணி பார்க்கறேன் பாருங்க சார். சக்கரை பண்றீங்களா? சரி ஓகே. கையில சக்கரை இருக்கா? நீ யோகாசனம் பண்றியா? கையில சக்கரை இருக்கா? பண்றியா? நான் மக்கள் தான். இல்ல இல்ல சார். வாட் இஸ் இட்? ஓகே. கேக்குறாமே. என்ன சக்கரை இருக்கு? பாம் சக்கரை. எங்க கண்டுபிடிச்சீங்க? அம்மா யாரு? அம்மா எப்படி பாருங்க அம்மா யாரு? இல்ல இல்ல இருக்காரு. எங்க கண்டுபிடிச்சாரா? பாம் சக்கரை. எங்க சார்? ராசி. நோக்கா சொல்லுங்க. ஸ்கூல்ல யோகாசனம் பாஸ்தான் சொல்றீங்க. ஓ வெரி குட். சரி இது என்னது? சார் நீங்க இத பெண்டுலமா வெச்சுக்கங்க நம்ம பெண்டுல சொல்றோம். இது போட்டு வேற எங்க பண்ணிருக்காங்க? நான் அசிஸ்டன்ட் வச்சிருக்கேன் சார். இல்ல என் கிளாஸ் தான் பார்த்தாங்க. சொல்றாங்க கரெக்டா சொல்றாங்க. இது பேட்டர்ல ரைட் பண்ணுங்க. ஏய் இது என்னது? என்னது? அது ஒரு சரி ஒரு பண்ணமா கை தெரியுமா? வந்து பண்ண முடியுங்க. பாத்தீங்களா? அதோட பார்க்கறேன். முள்ள காசு கேக்குறேன். ஆமா ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு குட்டியை கூப்பிட்டு கேட்டிருக்கோம். இது வந்து சீரியஸ் போட மாட்டாங்க. அண்ணா அம்மா யாரு கேட்பாங்க. அம்மா நல்லா பாருங்க கரெக்டா கை பாத்தீங்களா? ரெண்டு கை வேலை செய்யுது மேடம். எப்படிக்கு நார்மலா வேலை செய்யாது மேடம். ஆமா சார், ஆமா சார். வெரி குட். ஏதோ அவங்க நல்லா வேலை செய்யுது. நீங்க அம்மாவா? அம்மா. அம்மா நன்றி. என்ன சொல்றீங்க உங்களுக்கு? சார் நாங்க ரெகுலரா அதான் நல்லா வேலை செய்யுது. பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் சக்கராசனா. இந்த மாதிரி சக்கரை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் உடம்புல வராது. நோய் வராதுங்கற. பாருங்க இது வந்து கிராம் சக்கரா. சரிங்களா? நம்ம வேலையில அப்படி பண்ணுமா? படுத்துக்கோ. படி. பாத்தீங்களா? இது வேற சக்கரை பார்ப்போம். இது வந்து சோலார் பிளாக்சிஸ். அப்பா. பாத்தீங்களா? சோலார் பிளாக்சிஸ். இது வந்து நேவல் சக்கரா. நேவல் சக்கரை. இது வந்து செக் சக்கரை. செக்ஸ் சக்கரா. பாத்தீங்களா? இது வந்து த்ரோட் சக்கரை. ஹார்ட் சக்கரா. இது வந்து த்ரோட் சக்கரா. இது ஆர்த்த சக்கரா. இது நம்ம அழகா பேசுறாங்க பாருங்க. சார் வேலையில சார். டிவிஎஸ் சொல்றேன் சார். You see how simple everybody follow how the chakras can grow. Sir, ini patahan, semua terkait. Belum apa ya, belum terkait. Belum kasih. Apa? Mungkin ada kita. Thank you. Yes. For the present of gold one. Aku belum masih ada apa yang ada. Saya orang belum belum. Pasal. Isi mana tahu isi mana lagi. கோல்டன் மாடு யாருக்கு ஃபிளாட் கொடுத்ததில்லை. Ada yang kecil, kecil sini nanti ada. Awak beri mana
ஆமா எவ்வளவு நீ 15 நிமிஷம் கூட அங்க ட்ரை பண்ணோம். இத பண்ணா எல்லாம் பண்ண அப்புறம் தான் ரெக்வெஸ்ட் வரும். ஒண்ணுமே கிடையாது. நம்ம கிளாஸ்ல மொத்தமா இந்த மாதிரி ஆக்ட் பண்ணது யாரும் பண்ணதே இல்ல. யாரும் பண்ணதே இல்ல. ஃபுல்லா பண்றாங்க சின்ன வயசுல. வெரி குட். அது ரவுண்ட் சக்கர தனியா வச்சு சார் பெருசா சரிங்களா சார்? Okay, very good. Sir, that was the division coming from the sun and from Mother Nature. Amanda, சரிங்களா? Okay, very good. Okay. Next is that. பாருங்க, நம்ம ரிசீவ் பண்ணலாம் சார். சூரிய பிராணன் நம் வலியை குணப்படுத்துகிறது. எப்படி பார்க்கலாம்? நம் உடல் வலியை குணப்படுத்த சூரியனுக்கு உதவி கேட்கலாம். நமக்கு எதிர்மறை சக்திகள் இருந்தால் pH உறுதிமொழிகள் மூலம் அதை சமநிலைப்படுத்த வேண்டும். சூரியனின் திசையை நோக்கி இரு கரம் நீட்டி மிகுந்த அன்புடனும் நன்றியுடனும் சூரிய பிராணனை கேளுங்கள். Very good. Next is. என்னங்க வேடிங் மறைக்கும் கேமரா இதெல்லாம் ஒண்ணா நாங்க வந்து ஒரு கிளாஸ்ல போட்டு செஞ்சிருக்கோம். நீங்க யூடியூப் பார்த்தாலே உங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களே ரிசீவ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க த்ரோ பண்ணணும். யாராலும் பிரபஞ்சத்தையே உங்களை வர நிப்பாட்ட முடியாது. நீங்களே நிப்பாட்டாதான். பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் கூட வந்திருக்கோம். எல்லாமே இறைவன் குழந்தைகள். நானும் சரி நீங்களும் சரி. என்னை கூட்டுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு கூட வரும். அவ்வளவுதான். கொடுக்க ஆரம்பிங்க. நிச்சயமா இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு. பிராணசக்தி தொடர்ந்து நம்ம வாங்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக உடல் நலத்தோட இருக்கலாம். அந்த வரதை நீங்க கனெக்ட் பண்ணி சக்தியை வாங்கிட்டு நீங்க ஆரோக்கியமா இருங்கன்னு தான் சார் சொல்றாரு. அந்த முறையில தான் இதை நம்ம முடக்கிறேன். நெக்ஸ்ட் வரமா நீங்க சொல்றது சாப்பிட்டு வாங்குறது வானது இதெல்லாம் வந்து பார்த்தேன். ஓகே குட். சூரிய பிராணனை பெற சூரியனின் திசையை நின்று கொண்டு இந்த உறுதிமொழியை சொல்லுங்கள். ஓ தெய்வீக சூரியனே, எங்கள் அனைவருக்காகவும் இங்கே இருப்பதற்கு நன்றி. என்னை குணப்படுத்தவும் புத்துணர்ச்சி ஊட்டவும் உங்கள் ஆற்றல் எனக்கு தேவை. நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுதான். கேட்கவில்லை கொடுப்பாங்க. சும்மா சூரியன் கிட்ட பார்த்துட்டு கைகளை வச்சுட்டு இந்த மாதிரி வாசகங்களை உங்க இஷ்டம் நீங்க என்னன்னு சொல்லலாம். அதான் சொல்லலாம் சார். இப்படிதான் சொல்ற அவசியம் இல்லை. நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை எதை வேணாலும் நீங்க சொல்ல சூரிய பிராணசக்தி நன்றி சொல்லணும். நன்றி சொல்லுதான் எனர்ஜி ஃப்ளோ பண்ணும். ஃபர்ஸ்ட் நன்றி செலுத்துறதுக்கு அப்புறம் எனர்ஜி ஃப்ளோ வரும். இந்த பிரபஞ்சமே நீங்க தான் எல்லாமே பாதுகாக்கிறீங்க. என் குடும்பத்தையும் இருக்கிற சுத்தியெல்லாம் நீங்க தான் பாதுகாக்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எவ்வளோ ஆயுசு கூடுமோ அவ்வளோ நன்றி. இவ்வளோ காலம் இருந்தீங்க இன்னும் இருங்க. உங்களுக்கு தான் இங்க தேவைப்படுது. அப்புறம் கேட்கும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது அந்த எனர்ஜி நம்ம உள்ள ஃப்ளோ ஆகும். இந்த முறைகள்லாம் நம்ம வீட்டுல இருந்தே நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லி சூரியன் சக்தி நம்ம வாங்கிக்கலாம். சூரியனுடைய பிராண சக்தியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது சூரிய பிராணனை பெறுதல். ஓ தெய்வீக சூரியனே, நீயே நமது சூரிய மண்டலத்தின் தந்தை. நாங்கள் உங்களிடமிருந்து அனைத்தையும் பெறுகின்றோம். நாங்கள் உங்கள் குழந்தைகள். தயவு செய்து என் உடலை குணப்படுத்தவும் புத்துயிர் தரவும் தேவையான சக்தியை கொடுங்கள். நீங்களே இரவும் பகலும் ஒளியும் நட்சத்திரம். உங்களுக்கு எத்தனை 1000 முறை நன்றி செலுத்தினாலும் போதாது. நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும். நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி வாசகங்களை நீங்க போட்டுக்கலாம். இதை உங்களுக்கு மறந்துட்டேன் இதை மாத்திட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சூரியன் கிட்ட நல்ல இதுக்கு ஒரு மாத்திரமா தேவை. இப்ப பாருங்க நம்ம கேனல் எல்லாம் சூரியன் பேட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கும். இந்த மாதிரி வாசகங்களை தான் நம்ம போட்டுருக்கோம். அதை கூட நீங்க பார்த்து சொல்லிக்கலாம். ஒரு கேன்லையும் சூரிய பிராணம் போட்டு சூரியன் கிட்ட எப்படி ப்ரே பண்றதுக்கு அந்த வார்த்தையை போட்டுருக்கோம். இங்க இதையே போட்டுப்பாங்க. கேன்ல போய் பார்த்துட்டு நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது பூமி. பூமி நாம் வாழும் கிரகம். அதற்கு அதற்கு சொந்த ஆற்றல் கூட உள்ளது. அதற்கு ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. அது அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான அனைத்தையும் கொடுக்கிறது. அடுத்தது அந்த யாருக்கு தெரியுது என்ன நடக்குது? பூமி கட்டது ஒரு நெருப்பு ஏறுது,
எல்லாம் வருது எவ்வளவு வியாபாரம் இருக்குது எப்படி நடக்குது மேடம் அவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தா எப்படி நடந்துருக்கலாம் யாரும் புரியாது மேடம் சயின்ஸ் இப்பதான் வந்து புரியாது காலங்காலமா புதிய பொறுத்த போட்டிட்டு இருந்தான் சரிங்களா நெக்ஸ்ட் பூமி சந்திரனை தாங்குகிறது இந்த மூணு பூமியை சுற்றி வருகிறது பாருங்க இப்போ நிக்க வச்சிருக்கு தலைக்கரை நிக்கிறோம் உழுவுறோமா கீழே தண்ணி கீழே உழுவுதா எல்லாம் யாரும் புரிஞ்சு வச்சிருக்கா உழவா தலைக்கரை நிக்கிறது மேடம் எல்லாமே நிக்குது என்ன மாதிரி காந்த சக்தி அது என்ன மாதிரி லெக்கர் இப்போ புரிஞ்சு வச்சு பாத்தீங்கன்னா அந்த வானத்தை புரிஞ்சு வச்சிருக்கு ஓடி வானெல்லாம் மேல போனாங்க என்ன ஆகும் எல்லாம் போயிடும் மழைக்கு சேர்ந்து ஒண்ணுமே இருக்காது தண்ணியை புரிஞ்சு வச்சிருக்கு தண்ணி மேல போகாம இருக்குது சரிங்களா அதே மாதிரி பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் சரி ஓகேயா நெக்ஸ்ட் அதான் படிங்க பூமி அதன் சொந்த பிராணனை புவியீர்ப்பு விசை எனப்படும் காந்த புலத்தின் வடிவில் வெளியிடுகிறது. பூமி சந்திரனை அதன் சுற்றுப்பாதையில் வைத்திருக்கிறது. சந்திரனுக்கு அதன் சொந்த காந்த புலம் உள்ளது. சந்திரனின் காந்த சக்தி பூமியில் உள்ள தண்ணீரை ஈர்க்கிறது. இதனால் உயர்வு தாழ்வு அலைகள் ஏற்படுகின்றன. இது சில நேரங்களில் 2 முதல் 3 மீட்டர் வரை உயரக்கூடும். நாம் தொடர்ந்து பூமி மற்றும் சந்திரனின் காந்த சக்திக்குள் இருக்கிறோம். பூமி தாயிடமிருந்து பிராண சக்தியை பெற இந்த உறுதிமொழியை கூறுங்கள். அன்புள்ள பூமி தாயே, என் வீடாக இருப்பதற்கு நன்றி. என்னை குணப்படுத்தவும் புத்துணர்ச்சி பெறவும் உங்கள் சக்தியில் கொஞ்சம் எனக்கு கொடுங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது, பூமி பிராணனை பெற 2 உள்ளங்கைகளும் தரையை பார்த்தபடி வெறும் காலுடன் இருக்கவும். பூமி தாயே, நாங்கள் உங்கள் குழந்தைகள். நீயே எங்களுக்கு தாய். எப்பொழுதும் எங்களுக்கு தேவையான உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளை தருகிறீர்கள். நன்றி நன்றி நன்றி. தயவு செய்து எனக்கு தேவையான சக்தியை கொடுத்து என்னை குணப்படுத்தி புத்துணர்வு அடைய செய்யுங்கள். பூமி தாயே, உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னியுங்கள். நன்றி நன்றி நன்றி. யார் அந்த குழந்தைகள்? ஆடு மாடு செடிங்க எவ்வளவு செடியை பெற்றோம் மேடம், எவ்வளவு மாடு, எவ்வளவு கோழி போடணும், எவ்வளவு பறவை போடணும். ஆமா மேடம், எல்லாத்தையும் போடுறதானே. எனக்கு சொன்ன நம்ம நன்றி கேட்கணும், நம்ம சரி தத்துக்கலாம். எவ்வளவு மீனை பிடிக்கணும், எவ்வளவு மீனை போடணும், இவ்வளவு இருக்குல்ல. அதெல்லாம் பூமி தாய் உயிரினங்கள். அதே சொல்றாரு, மீனை போடுறோம், ஆட்டை போடுறோம், மாட்டை போடுறோம். அதுக்கு கேளுங்க. நம்ம செய்த தவறுக்காக பூமி தாய்க்கு நம்ம மன்னிப்பு சாப்பிடுங்க. ஆசைக்கு சாப்பிடாது, ஆசைக்கு சாப்பிடு, தேவைப்பட சாப்பிடு, ஆசைக்கு சாப்பிடாது. அவ்வளவுதான். ஆசை சாப்பிட தப்பு மேடம், தேவைக்கு சாப்பிடு, ஆசை சாப்பிடு. சந்திரன். சந்திரன் என்பது நமது பூமி இயற்கையான ஒரு செயற்கைக்கோள். ஒரு கணக்கு 1-2 கூட 3 சொல்லு மேடம், நம்ம ஒன்றுதான் இருக்கு. சந்திரன் பூமியில் இருக்கும் தண்ணீரை இழுத்து பிடிக்கிறது. பாருங்க, ஹை டைம், லோ டைம், இங்க வந்து குறைஞ்சிடும், இது கொஞ்சம் கூட வந்துடும். சென்னையில பார்க்கலாங்க, தண்ணி பெருகும் குறையும். ஹை டைம் எல்லாம் பூல் பண்ணுது மேடம். எப்படி பூல் பண்ணுது? அது எங்க இருக்கு? எவ்வளவு கிலோமீட்டர் மேடம் இருக்கு? 60,000 kilometers. 3.6 lakh. 3.6 lakh far away. எப்படி இங்க புடிச்சு இருக்குது மேடம் அந்த காந்த சக்தி? 3,60,000 பாத்தீங்களா? 3,60,000. எப்படி மேடம்?